வேதம் புதிது படத்தில் இந்த சத்யராஜை பார்த்து அந்த சின்ன பையன் வந்து ஒரு கேள்வி கேட்க பலார் பலார் பலார்னு அரைஞ்ச மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் அன்றைக்கி வச்சு இத்தனை நாளாக நம்ம திட்டிகிட்டு இருந்த இனியாவை வச்சே நம்ம மனசில் இருக்க எல்லா கேள்வியும் கேட்க வைக்கிறாங்க கோபிகிட்டக்க வந்து நீங்கள் முதல்ல நல்லவரா, நீங்கள் வந்து செஞ்சதெல்லாம் வந்து சரின்னு நினைக்கிறீங்களா, அந்த கெட்டு போன இறைச்சியை கடந்ததாகட்டும், இல்லை வந்து அண்ணனுடைய பூஜைக்கு அண்ணனுக்கு அம்மாவை எவ்வளோ பிடிக்கும்னு தெரிஞ்சு அவங்கள வேணே வரவிடாதவங்க பண்ணதாகட்டும், அம்மா உங்கள் வழிக்கே வராமல் தனியாக அவங்க வேலையை தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் வந்து நிம்மதியை கெடுக்கிறதே நீங்கள் தான். ஆனால் வந்து நான் அம்மாட்ட தான் கோவப்படுறேன், ஏன்னா நீங்கள் ஜெயிலுக்கு போயிடுவீங்களோங்கிற பயத்தில் கோவப்பட்டு இருக்கேன். ஆனால் நீங்கள் இவ்வளோ கேவலமாக நடந்துகிட்டு இருக்கீங்க. ராதிகா ஆண்டியை விட தப்பு செஞ்சது நீங்கள் தான். ஆனால் அவங்க வந்ததுக்கப்புறம் தானே நம்ம குடும்பத்தை இவ்வளோ பிரச்சனை வந்துச்சு. நாங்கள் நிம்மதி இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் ஒன்றா காஃபி கூட குடிக்காமல் இருக்கிறது காரணம் நீங்கள் மட்டும்தானப்பா. நீங்கள் செஞ்ச காரியங்கள்லாம் பண்ணிவிட்டு நாங்கள் ஆனால் வந்து அவ்வளோ வருத்தப்படுறோம். 3 பிள்ளைங்களும் பாசம் மட்டும் காட்டுறாங்கிறீங்க, ஆனால் வேறு எதையும் செய்கிறதில்ல. ஒரு பொய் கேஸை போட்டு பாட்டியை உள்ள தள்ளும் போது வெளில கொண்டு வந்தது அம்மா. நீங்கள் எதுவுமே பண்ணல, எந்த ஒரு முயற்சியும் எதுக்குமே எடுக்காமல் பாசம் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தால் எனக்கு உங்களுக்கு பார்த்தாலே கோபமாக வருது. ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அவங்க அழுதுகிட்டே இருக்காங்க. இதுக்கு நடுவில் என்ன இருந்தாலும் வந்து பெண் குழந்தைங்களுக்கு அப்பா மேலே தான் பாசங்கிற விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணிவிட்டு டக்குன்னு அந்த கேஸை வாபஸ் வாங்கினு ஈஸ்வரி சொல்ல, அதை வாபஸ் வாங்கினா நாளைக்கு எனக்கு தான் பிரச்சனையாகும், என் மேலே ஏதோ தப்பு நானே என் தலையில் போட்டுட்ட மாதிரி ஆகிடும் அப்படின்னு பாக்கியாக முடியவே முடியாதுங்கிறாங்க. இதுக்கு நல்லா ராதிகா ஏற்கனவே வருத்தத்தை இருந்து என்ன பண்ணுறாங்க, திருப்பி கோபி கால் பண்ணால் கோபி ஃபோனே எடுக்க மாட்டாரு. அந்த குழப்பங்களுக்கு நடுவில் இன்னமும் அடுத்த திருப்பங்கள்லாம் அடுத்தடுத்து கதையில் வரப்போது போல். இதுக்கு நடுவில் ஆனால் இன்றைக்கி இனியா கேட்ட கேள்வி சரியான கேள்விகளாக தான் நமக்கு பிடிச்சி. உங்களுக்கு என்ன தோணுச்சுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.